வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ரொம்ப அவசியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்னா, ஒரு எக்ஸலில் ரோ இல்லை காலம் இதை எப்படி ஹைட் பண்ணுறது இல்லை அன்ஹைட் பண்ணுறது. ரோ ஹைட் பண்ணுறது அன்ஹைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஷார்ட்கட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம். எப்படின்னா ஒரு காலம் இல்லை ரோஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, இல்லை மல்டிபிள் ரோஸ் காலம்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றது எப்படி எல்லா ஷார்ட்கட் பயன்படுத்தி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாமே லேர்ன் பண்ண முடியும். வேல்யூ நான் எல்லாமே ஹைலைட் பண்ணுறேன், டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் ஹைட் ஆகும்போது நம்மளுக்கு அது தெரியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறப்ப ஷிஃப்ட் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணும்போது இந்த கம்ப்ளீட் ரோ வந்து நம்ம செலக்ட் ஆகிரும். இந்த இடத்துல 3 மெத்தட்ஸ் நான் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று ரொம்ப ஈஸியாகவே சிம்பிளான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். Ctrl 9 அதை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஒன்றா கம்ப்ளீட் ரோ என்ன ஒன்று ஹைட் ஆகிடும். பார்த்தீங்களா, ஹைட் ஆயிடுச்சு. இப்போ ஸோ அதே அன்ஹைட் பண்ணணும்னா என்ன ஷார்ட்கட்டுன்னா Ctrl Shift 9. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ரோ வந்து ஹைட் பண்ணலாம். அதே வந்து ஷார்ட்கட் இல்லாமல் டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி பண்ணுறது, நார்மலாக எல்லாம் பயன்படுத்துறது எப்படின்னா, ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கம்ப்ளீட் ரோ செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் மவுஸ் ரைட் கிளிக் பண்ண உடனே இந்த கீழே பாட்டமில் பாருங்கள், இந்த செகண்ட் ஆப்ஷன் ஃப்ரம் தி லாஸ்ட் செகண்ட் ஆப்ஷனில் ஹைட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளால் ஹைட் பண்ண முடியும். அதே மாதிரி அன்ஹைட் பண்ணுறதும் இந்த ரெண்டு ரோ நம்ம செலக்ட் பண்ணணும். ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் ரைட் கிளிக் அன்ஹைட். ஸோ என்னவோ அன்ஹைட் ஆகிடும். இதே மாதிரி தான் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஹைட் பண்ணிடுறேன். ஹைட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஹோம் டேப் மெனு பாரில் ஹோம் டேப் கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த ஃபார்மேட் ஆப்ஷனில் இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணும்போது விசிபிலிட்டி கீழே ஹைட் அண்ட் அன்ஹைட் இந்த ஆப்ஷனில் இங்கே பாருங்கள் ஹைட் ரோஸ் காலம்ஸ் ஷீட் இங்கேயும் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி நம்மளால் ஹைட் ஆர் அன்ஹைட் பண்ண முடியும். இந்த சேம் ஆக்ஷனை நம்ம என்ன பண்ணலாம்னா ரிப்பன் மெனுடைய ஷார்ட்கட் பயன்படுத்தி நம்மளால் பண்ண முடியும். என்னென்னா Alt H O U அந்த ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது இட் வில் ப்ராம்ப்ட். இதை ப்ராம்ப்ட் பண்ணும்போது காலம் ஹைட் பண்ணுறது சி செலக்ட் பண்ணுன்னா ப்ரெஸ் பண்ணால் ஹைட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு தெளிவாக நான் எப்படி ஒரு ரோ ஹைட் பண்ணுறதுன்னு காமிச்சேன். இப்போ நம்ம எப்படி காலம் ஹைட் பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ ஒரு காலம் ஹைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சி மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கம்ப்ளீட் காலம் என்ன ஒன்று செலக்ட் ஆகும். இல்லைன்னா Ctrl Space பாரை ப்ரெஸ் பண்ணாலே இந்த கம்ப்ளீட் காலம் செலக்ட் ஆகும். இந்த ரெண்டு ஆப்ஷன் பயன்படுத்தி இதை நம்ம செலக்ட் பண்ணலாம் கம்ப்ளீட் காலமு. இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் Ctrl 0 நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இது கம்ப்ளீட்டாக அப்படியே ஹைட் ஆகிடும். இந்த காலமு ஹைட் ஆயிடுச்சு, இதனுடைய வேல்யூ வந்து மறைஞ்சிருச்சு. அதே இதை வந்து அன்ஹைட் பண்ணணும்னா என்ன ஷார்ட்கட்னா இந்த நியூ மைக்ரோசாஃப்ட் 365 இந்த ஆப்ஷனில் இல்லைங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா இதனுடைய 2 காலம் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் இந்த அன்ஹைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா இந்த காலம் வந்து அன்ஹைட் ஆகிடும். இது ஒரு ஆப்ஷன். அதே மல்டிபிள் காலம் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா ஷிஃப்ட் ரைட் ஏரோ மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு காலமாக நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா Ctrl Space பார் கொடுத்தோம்னா இந்த கம்ப்ளீட் காலம் செலக்ட் ஆகிடும். இது எப்படி இப்போ நம்ம ஹைட் பண்ணலாம் மல்டிபிள் காலம்னா, ஒன்று Ctrl 0 கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் மூலியமாக பண்ணலாம். இல்லைன்னா ரைட் கிளிக் இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தியும் ஹைட் பண்ணோம்னா இந்த மல்டிபிள் காலம் ஹைட் ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.